வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கூழ் வடகம் போடுவோம் வாங்க. வெயில் காலத்தில் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். நான் பச்சரிசி அரைப்படி, புழுங்கரிசி அரைப்படி, ஜீரகம், வெள்ளை மிளகா, வானத்தை பார்த்து காய்ச்சிருக்கும்ல ஒரு மிளகா, ரொம்ப காரமாக இருக்கும்ல அந்த மிளகாவை, பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா அரைச்சி சேர்த்தாலும் நல்லா வத்தல் வெளேர்னு நல்லாயிருக்கும். சில பேர் கலர் வேணும்னு நினச்சா சேப்பு மிளகா கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ ஒலை நல்லா காஞ்சிருச்சு. ஒலை காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றணும். ஒலை காயாமல் ஊற்றுனோம்னா அந்தளவு சிறப்பாக இருக்காது, வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம். உலையில் ஊற்றுன வேகத்துக்கு நம்ம கைவிடாமல் கலந்து விட ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா நங்கூரம் போட்ட மாதிரி அடியில் மாவு உட்காந்துக்கும், கட்டி பிடிச்சி போயிடும், நமக்கு சிரமம். புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மாவும் வீணாக போகும். பொருளை போட்டு அப்படி வீணாக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆற்றி காமிக்கிறோம் பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு. அது இப்படி ஆற்றும் போது கட்டாகாமல் அந்த மாவு ஊற்றுச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கட்டாயி ஊற்றுச்சுன்னா அது வேகலைன்னு அர்த்தம். சில பேர் தண்ணியில் போட்டு பார்ப்பாங்க, தண்ணியில் போட்டு பார்த்து கரையாமல் இருந்தாலும் வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ புழிஞ்சுப்போம் வாங்க. நான் ஒரு எண்ணெய் பாக்கெட்டில் ஹோல் போட்டு அதில் புழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் புழிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு சாக்கில் புழிஞ்சிருக்கேன், துணியிலையும் புழியலாம். நல்லா புழிஞ்சிருக்கேன் பாருங்கள். இது ஒரு படி அரிசி மாவு இவ்வளோ தான் வந்துச்சு. இப்போ காய வச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் காய வச்சு எல்லாம் சருகு மாதிரி எடுத்துட்டேன். இது அந்த பாயில் ஒட்டிகிட்டு இருந்தது, அதையும் விடுவானேன்னு அதையும் நான் சிரமப்பட்டு எடுத்துட்டேன். இது ஒரு 4 நாள் பொரித்து சாப்பிட்லாம், வீணாக்கக்கூடாது பொருளை. இப்போ பொரித்து காமிக்கிறேன் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தேவைப்படும் போது நான் பொரிச்சுப்பேன். இது வத்த குழம்பு, சாம்பார், எல்லா குழம்புக்கும் இதை நம்ம சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பிள்ளைகள் ஈவினிங் டயத்தில் கூட அந்த மழை டயத்துலலாம் பொரிச்சு கொடுத்தோம்னா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்கும். இது எல்லா சமையலுக்கும் செஞ்சுக்கலாம். மழை காலத்துக்கு தான் பெரும்பாலும். நான் இந்த வீடியோவில் கூழ் வடகம் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் கில்லு வத்தல், வெங்காய வத்தல் காட்டுறேன். அந்த அடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க.